இந்தியாவில் ட்ரிபிள் தலாக் நீக்கும் சட்டம் கொண்டு வருவதற்கு முன் இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு இந்த காணொளியே சாட்சி. இப்படிப்பட்ட மோசமான ஆம்பளைங்க கிட்ட நாங்க சிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் விழிப்புணர்வு கிடையாது. பொண்ணுங்க என்ன மாதிரி பொண்ணுங்க கிட்டயும் கிடையாதுங்கிறப்ப அவங்களையும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு ஒரு பொண்ணு என் லைஃப்ல நான் ரொம்ப கெஞ்சி கேக்குறேன், எங்களோட இந்த சட்டத்தை தயவு செஞ்சு எடுத்துருங்க மேடம். இதுக்கு எந்த மாதிரி ஒரு தலாக் 3 மாசம் நான் தலாக் பண்ணிட்டு நான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன், அவள 3 மாசம் தலாக் பண்ணிட்டு இன்னொரு என்ன எப்படி மேடம் நாங்க வாழுவோம்? எங்களுக்கு எங்க வாழ்க்கையை இந்த சட்டம் நாசம் பண்ற மாதிரிதான் இருக்கு. தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இந்த சட்டத்தை எடுத்துருங்க. இந்த சட்டத்தினால என்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க வாழ்க்கை நாசமாயிட்டு இருக்கு. இந்த சட்டம் வேண்டாம். கணவன் எப்போது வேண்டுமானாலும் விவாகரத்து அளிக்கலாம், மனைவியால் ஏன் என்று கூட கேட்க முடியாது. மற்ற பெண்களை போன்று ஜீவனாம்சம் கேட்க முடியாது, விவாகரத்திற்கான காரணம் கூட கேட்க முடியாது. இப்படி மீள முடியாத இருளில் மூழ்கியிருந்தார்கள் இஸ்லாமிய பெண்கள். ட்ரிபிள் தலாக் எனும் இந்த பிற்போக்கு நடைமுறையை 2019ஆம் ஆண்டு தடை விதித்தது மோடி அவர்களுடைய அரசு. இருண்டு போயிருந்த இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றியது மத்திய பாஜக அரசு.